வணக்கம் நண்பர்களே. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற ஒற்றை வரியில் உலகத்திற்கு ஜீவ காருண்யத்தை போதித்த இப்புவியில் உதித்த வான்மகன் வள்ளல் பெருமான் திருவருட்பிரகாச ராமலிங்க அடிகளார் பற்றிய சிறப்பு பதிவு இது. வாருங்கள், காலத்தோடு கலக்கலாம், சிறப்புகளை ரசிக்கலாம். வள்ளல் பெருமானின் வாழ்க்கை வரலாறு பல கட்ட நகர்வுகளையும் பல கட்ட நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது. அவை முறையே சிதம்பரம் மருதூரிலே பிறப்பு, சிதம்பர நடராஜ தரிசனம், சென்னையை நோக்கிய நகர்வு, கல்வி, கந்தக்கோட்ட முருகனின் மேல் நாட்டம், முருகனின் தரிசனம், இறைநிலை அடைதல், ஏட்டுக்கல்வி பயிலாமலேயே இதிகாச புராணங்களின் அறிவு, மடை திறந்த வெள்ளமென சொற்பொழிவு, கவி பாடல், திருமணம், இல்லற வாழ்க்கை துறப்பு, பல இறைத்தலங்களின் தரிசனம், 33 ஆண்டுகள் சென்னை வாழ்க்கைக்கு பிறகு சிதம்பரம் கருங்குழி நோக்கிய நகர்வு, வடலூரில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் தோற்றுவிப்பு, ஜீவகாருண்யம் பயிற்றுவிப்பு, அக்கால ஆன்மீகவாதிகளின் எதிர்ப்பு, திருவருட்பா இயற்றல், பசிப்பினி போக்க தருமசாலை திறப்பு, மேட்டுக்குப்ப சித்தி வளாக மாளிகையில் இறைவனோடு கலத்தல், அவரின் சீடர்கள், பக்தர்கள், சன்மார்க்க சங்கத்தின் இன்றைய நிலை என்பனவாகும். வள்ளல் பெருமான் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிகளுக்கு 5வது குழந்தையாக 1823ஆம் ஆண்டு அவதரித்தார். இவர் சிறு குழந்தையாய் இருந்த போதே ஒரு தெய்வ பிறவி என்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. பச்சிலம் குழந்தையாக இருந்தபோது இவரது பெற்றோர் சிதம்பரம் நடராஜரின் தரிசனத்தை காணும்போது அந்த நடராஜ பெருமானுக்கு காட்டப்படும் தீபாராதனையை கண்டு மகிழ்ச்சியில் கலகலவென சிரித்தார் ராமலிங்க அடிகளார். அப்போதே அக்கோவிலின் அர்ச்சகர்கள் குழந்தை ராமலிங்கத்தை கண்டு அவர் ஒரு தெய்வ குழந்தை என அவரது பெற்றோரிடம் கூறினர். பிறந்த 6வது மாதத்திலேயே தந்தை இறந்ததால் தாயாரின் சொந்த ஊரான தற்போதைய திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு குடியேறினார். பின்பு சென்னை 7 கிணறு பகுதிக்கு குடியேறினார். வள்ளலாரின் அண்ணன் சபாபதி சமயச் சொற்பொழிவு செய்து வந்தார். வள்ளலாருக்கு 4 வயது இருக்கும்போது ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுத்தார் அண்ணன் சபாபதி. அதன் பின்னர் வள்ளலாருக்கு 8 வயது இருக்கும்போது புராண கல்வி கற்று தன்னை போல சம்பாதித்து குடும்பத்தையே வழிநடத்த வேண்டும் என்று நினைத்து தன் ஆசிரியர் காஞ்சிபுரம் சபாபதி முதலியாரிடம் சேர்த்துவிட்டார். ஆனால் வள்ளலார் கல்வி கற்காமல் சென்னை ரயில் நிலையம் அருகிலுள்ள கந்தக்கோட்டம் சென்று அத்தலத்து முருகனை பற்றி பாடல் பாடுவதையும் தியானம் செய்வதையுமே வழக்கமாக கொண்டிருந்ததை அறிந்து அடித்தும் சாப்பாடு போடாமலும் தண்டித்தார் அண்ணன் சபாபதி. வள்ளலார் படிப்பில் கவனம் செலுத்தாததால் அவரது அண்ணன் வீட்டில் சாப்பாடு போடக்கூடாது என்கிறார். ராமலிங்கம் என்ற பெயர் கொண்ட வள்ளலாருக்கு அவருடைய அந்நியார்தான் அண்ணனுக்கு தெரிந்தும் தெரியாமலும் திருவமுது படைக்கிறார். தனது தந்தையாரின் திதியின் போதும் எல்லோரும் உண்டு முடித்ததும் கொல்லைப்புறமாக வந்து யாருக்கும் தெரியாமல் அமுதுண்ணும் கொழுந்தனை நினைத்து வேதனைப்பட்டு அன்னமிடும்போது அந்நியாரின் கண்ணீரும் சேர்ந்து இலையில் விழுகிறது. அதை கவனித்த வள்ளலார், ஏன் அண்ணி அழறீங்க என்று தன் அண்ணியிடம் கேட்டார். சொந்த வீட்டிலேயே அப்பாவின் திதிக்கு கூட இப்படி திருடுத்தனமா பின்பக்கமா வந்து சாப்பிடுறியேப்பா, உங்க அண்ணன் உன்னை படின்னு தானே சொல்றாரு, படியேன் என்றார் அண்ணியார். சரி அண்ணி, நாளையிலிருந்து படிக்கிறேன். தனி அறையில் ஒரு கண்ணாடியும் விளக்கும் வேணும் என்று கேட்ட வள்ளலாருக்கு கேட்டதை ஏற்பாடு செய்தார்கள் அண்ணியார். வீட்டின் மேல் மாடியில் இருந்த அறைக்குள் சென்று கண்ணாடியை சுவற்றில் சாய்த்து அதன் முன்னால் திருவிளக்கை ஏற்றி அதை பார்த்த வண்ணமே அமர்ந்திருந்தார் இளம் வயது வள்ளலார். இப்படி சில தினங்கள் கடந்தது. ஒரு நாள் அந்த கண்ணாடியில் விளக்கின் உருவமோ அல்லது எதிரில் அமர்ந்திருக்கும் தன்னுடைய உருவமோ தெரியாமல் திருத்தணிகை முருகனின் உருவம் காண்கிறார். அவ்வளவுதான், படிப்பு முடிந்துவிட்டது. சர்வமும் கற்றுக்கொண்டு சாகா கலை அறிந்து விட்டார். முருகனே பாடம் நடத்திவிட்டதால் அதற்கு பின்னர் அவர் எழுதிய பாடல்கள் அறிவு களஞ்சியமாக திகழ்கிறது. ஒரு நாள் அண்ணன் சபாபதியின் சொற்பொழிவில் ஏடு வாசிக்கும் பெண்மணி நோயுற தமது அந்நியாரின் வேண்டுகோளுக்கிணங்க வள்ளலார் அந்த பணியை கையாண்ட விதம் சொற்பொழிவு கேட்க வந்த மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. பின்னொரு நாளில் அண்ணன் சபாபதி நோயுற உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியன் என்ற பெரிய புராணத்தின் தொடக்க பாடலோடு தாமிய சொற்பொழிவாற்றி மக்களை வியப்படைய வைத்தார். அன்று முதல் மக்கள் வள்ளலாரின் சொற்பொழிவை கேட்கவே விளைந்தனர். சொற்பொழிவில் அண்ணன் சபாபதியின் நாட்கள் குறைந்து தம்பி ராமலிங்கத்தின் நாட்கள் அதிகமாகின. தம்பியின் சொற்பொழிவை மறைந்து நின்று கேட்ட அண்ணன் மனமுருகி போனார். எல்லோரையும் போல கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் வள்ளலார் இல்லை. அவர் ஓதாது உணர்ந்தவர். அப்போதே அதை உணராவிட்டாலும் அதன் பின்னர் தனது தம்பி சாதாரண பிறப்பு கிடையாது, இப்பூமிக்கு வந்த அதிசய பிறவி என்பதை அண்ணனும் குடும்பத்தினரும் படிப்படியாக உணர்ந்து கொண்டனர்.
குடும்பத்தினரின் புரிதலுக்கு பின்னர் முழுமையாக 12 வயது முதல் அருள் வாழ்க்கையை தொடங்கினார் வள்ளலார். திருவொற்றியூர், பாடி, திருமுல்லைவாயல், திருவள்ளூர், திருத்தணி என்று பல தலங்களுக்கும் சென்று பாடினார். அவர் பாடிய 6000 பாடல்கள் 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டு வந்திருக்கும் திருவருட்பாநூல் தமிழுக்கு கிடைத்த பொக்கிசம். 12ஆம் அகவை முதல் முறையான ஞான வாழ்க்கையை தொடங்கிய பிள்ளை பெருமான் நாள்தோறும் திருவொற்றியூர் சென்று தியாகராஜ பெருமானையும் வடிவுடைய அம்மையையும் முருகரையும் வழிபட்டு வரத் தொடங்கினார்கள். 12ஆம் அகவை தொடங்கி சென்னை வாழ்வை நீத்த 35ஆம் அகவை வரை 23 ஆண்டு காலம் பெருமான் திருவொற்றியூரை வழிபட்ட வண்ணம் இருந்தார்கள். திருவொற்றியூர் தேரடி தெருவில் ஒரு வீட்டு திண்ணையில் நெடுநாளாக ஒரு துறவி இருந்தார். அவர் உடையொன்றும் உடுத்துவதில்லை, நிர்வாணமாகவே இருப்பார். தெருவழியாக போவோர் வருவோரையெல்லாம் அவரவர் குணங்களுக்கு ஏற்ப மாடு போகிறது, கழுதை போகிறது, நாய் போகிறது, நரி போகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பார். அடிகள் திருவொற்றியூருக்கு செல்லும் போதெல்லாம் நேராக தேரடி தெருவழியாக செல்வதில்லை. தெற்கு மாட வீதியில் உள்ள நெல்லிக்காய் பண்டாரச் செந்தின் வழியாக சென்று கோயிலை அடைவதே வழக்கம். வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் அடிகள் தேரடி தெரு வழியாக சென்றனர். அன்று புதிதாக அடிகளை கண்ட நிர்வாண துறவியார், இதோ ஓர் உத்தம மனிதன் போகிறான் என கூவியவாறே தமது கைகளால் மெய்யை பொத்திக் கொண்டார். அடிகள் அவரிடம் சென்று சற்று நேரம் பேசினர். அதன் பின் அந்நிர்வாண துறவி அங்கில்லை. அடிகளுக்காக அவர் அங்கே அவ்வளவு நாள் காத்திருந்தார் போல அன்றிரவே அவ்விடம் விட்டகன்றார். கந்த கோட்டத்தையும் திருத்தணிகையையும் திருவொற்றியூரையும் பாடி பரவி அருட்கவிஞராக விளங்கிய அடிகள் வித்வானாகவும் சென்னையில் சிறந்து விளங்கினர். தொழுவூர் வேலாயுத முதலியார், இறுக்கம் ரத்தின முதலியார், நரசிங்கபுரம் வீராசாமி முதலியார், கிரியாயோக சாதகராகிய பண்டார ஆறுமுகவையா, பொன்னேரி சுந்தரம் பிள்ளை, காயாறு ஞான சுந்தர ஐயர் ஆகியோர் அடிகளிடத்து பாடங்கேட்டவர்கள். 1850ஆம் ஆண்டில் தமக்கையின் மகள் தனம்மாளை குடும்பத்தினரின் வற்புறுத்தலின் காரணமாக மணமுடித்தார். மணமக்கள் பள்ளி அறைக்கு அனுப்ப பெற்ற முதல் இரவில் அடிகள் திருவாசகத்தை ஓதியே இரவு முழுவதையும் கழித்தார்கள். பின் வந்த பல இரவுகளும் திருவாசகத்தை ஓதலினும் கேட்டலினுமே கழிந்தன. அடிகளின் இல்லற வாழ்க்கை இவ்வளவே. உருவ வழிபாட்டிலிருந்து அருவ வழிபாட்டிற்கு செல்வது படிநிலை. முதலில் அடிகள் முருக உபசகராக இருந்தார். பின்னர் சிவபக்தரானார். பின்னர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அடியரானார். கந்தக்கோட்ட முருகன், திருவொற்றியூர் சிவபிரான், தில்லை ஆடலரசன், வெடலூர் போராளி என்பது அடிகள் சென்ற வழி. தமிழ் வித்வான், ஆன்மீகவாதி, சொற்பொழிவாளர், நூல் ஆசிரியர், நூல் பதிப்பாளர் என்று சென்னையில் பல பரிமாணங்களை காட்டியவர். சென்னை வாழ்வு தமது ஞான வாழ்வுக்கு உகந்ததென்று என உணர்ந்த அடிகள் குடும்பத்தாரையும் நகரத்தையும் நீங்கிச் சென்று தொலைவில் வசிக்க விரும்பினார். அவ்வண்ணமே 1858 சென்னையை விட்டு புறப்பட்டு போக்குவரத்து வசதி இல்லாத அக்காலத்தில் மயிலாப்பூர், அச்சிறுபாக்கம், புதுச்சேரி வழியாக நடந்து சென்று சிதம்பரத்தை அடைந்தார். சென்னையை விட்டு விலகிய அடிகள் சிதம்பரம் அருகே உள்ள கருங்குழியை அடைந்து வாழத் தொடங்கினர். இங்கே வாழ்ந்த காலகட்டத்தில் அருகேயுள்ள முருகன், சிவன் கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து பல பாடல்களை பாடினார். கருங்குழியிலே நீரில் விளக்கரித்து அற்புதங்களை நிகழ்த்தினார் வள்ளலார் சுவாமிகள். கல்பட்டு சுவாமிகளை ஆட்கொண்டு கருங்குழி அழைத்து வந்தார் அடிகள். பின்னாளில் வடலூரில் சன்மார்க்க உபதேசங்களை வழங்கும் போது இவரையும் அழைக்கும் வழக்கம் கொண்டிருந்தார் வள்ளலார். குழந்தை பருவத்திற்கு பின் சிதம்பரம் இறைவனின் அம்பலத்து திருக்காட்சியை நேரில் கண்ட வள்ளலார் இத்தலத்து இறைவனை பற்றியும் பல பாடல்களை பாடியிருக்கிறார். ராமலிங்க வள்ளலார் பாடிய 6000 பாடல்களின் திரட்டு திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. இது 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டு உள்ளது. எளிய வார்த்தைகளில் இறைவனை புகழ்ந்து ராமலிங்கர் பாடிய அருட்பா பாடல்கள் புகழ் பெற்றவை. ஏறக்குறைய எல்லா பாடல்களுமே சமரசம், ஜீவகாருண்யம் ஆகிய 2 அடிப்படை கொள்கைகளை பாடுபவை. கடவுள் ஒருவரே, அக்கடவுளை ஒளி வடிவில் வழிபட வேண்டும். சிறு தெய்வ வழிபாடு கூடாது, அத்தெய்வங்களின் பெயரால் உயிர்ப்பழி கூடாது, புலால் உண்ணக்கூடாது, சாதி சமய வேறுபாடுகள் கூடாது, எவ்வுயிரையும் தன்னுயிர் போல எண்ண வேண்டும், ஆண்மைநேய ஒருமைப்பாட்டுணர்வை கைக்கொள்ள வேண்டும், பசி தீர்த்தல் முதலிய ஜீவகாருண்யமே பேரின்ப வீடு பேரடைய வழி போன்ற மெய்நெறிகளும், புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிப்பதில்லை போன்ற சீர்திருத்த கொள்கைகளும், இறந்தவரை எரிக்காது புதைக்க வேண்டும் என்பது போன்ற வாழ்க்கை நெறிகளும், வழிபாட்டுச் சடங்குகளும் சாதிச் சடங்குகளும் தேவையில்லை என்பது போன்ற விளக்குகளும் சமரச சுத்த சன்மார்க்க நெறியின் கொள்கைகள். 1858 முதல் 1867 வரை கருங்குழி என்னும் ஊரில் வேங்கட ரெட்டியார் என்பவர் வீட்டில் தங்கியிருந்த போது
அருகிலுள்ள வடலூரில் பார்வதிபுரம் என்னும் கிராமத்து மக்களிடம் 80 காணி நிலத்தை தானமாக பெற்று மே 23, 1867 அங்கு சமரச வேத தர்மசாலையை தொடங்கினார். பின்பு அதை அவரே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என பெயர் மாற்றம் செய்தார். தான் சார்ந்திருந்த சைவ சமயத்திலிருந்து விலகி பழமைவாத சிந்தனைகளால் சமுதாயத்தில் கண்ட ஏற்றத்தாழ்வுகளில் மனிதர்கள் படும் இன்னல்களில் துயருற்று தவநெறியில் ஆழ்ந்து தன்னில் உணர்ந்த ஜோதியின் மூலம் இறை உணர்வை அடைந்து சாதி சமய வித்தியாசமின்றி எம்மதமும் சம்மதம் எனும் தமது சன்மார்க்க கருத்துக்களை மக்களிடம் போதித்து பசிப்பினியே மனிதருக்கு தோன்றும் எல்லா மனப்பிணிகளுக்கும் மற்ற பல சமூக பிணிகளுக்கும் காரணம் என உணர்ந்து பசித்தோர் எல்லோருக்கும் எல்லா வேலையும் அன்னமிட்டு அவர்கள் பசிப்பினி களைய வேண்டும், அதன் மூலம் சிந்தனை வளம் பெறும் மக்கள் நல்வழியில் உலகை செலுத்துவர் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அன்று அவர் மூட்டிய அந்த அன்னதான கூடத்தின் நெருப்பு இன்று வரை அணையாமல் எரிவதே அவரின் நல்வழி எண்ணங்களுக்கு ஒரு மூல சான்றாகும். பொதுமக்கள் கைங்காரியத்தோடு இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வரும் அன்னக்கூடம் இன்று வரை அப்பகுதி மக்களுக்கும் சன்மார்க்க சபை வரும் அடியார் எல்லோருக்கும் என்றும் பசிப்பினி போக்கும் அன்னையாக திகழும். உலகோர் பசிப்பினி போக்கிய வள்ளல் அதே அடைமொழியோடு காலங்கள் கடந்தும் அழைக்கப்பட்டு வருகிறார். அவர் வழி நடக்கும் அன்பர் எல்லோரும் அவரவர் வாய்ப்புகளுக்கு ஏற்றாற் போல அன்னதான கூடங்கள் ஆங்காங்கே நடத்தி மக்கள் பசியாற்றி வருகின்றனர் என்பது சிறப்பாகும். ராமலிங்க அடிகள் இந்து மதத்திலிருந்து வந்த ஆசாரங்களை ஒப்புக்கொள்ளாமல் எந்த வழிபாட்டு சடங்குகளையும் கடைபிடிக்காமல் இறைவனை ஒளி வடிவமாக வணங்கும் அருட்பெரும் ஜோதி வழிபாட்டை முன்வைத்தார். அதனால் பல உயர் சாதி இந்துக்களின் எதிர்ப்பையும் ஈட்டினார். அவருடன் அணுக்கமாக இருந்த தொழுவூர் வேலாயுதம் முதலியார் போன்ற தொண்டர்கள் அவரை விட்டு விலகிச் சென்றனர். அதை குறித்து கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று ராமலிங்க அடிகள் எழுதினார். அவருடைய முற்போக்கு சிந்தனைகளால் அவர் வாழும் காலங்களில் நிறைய எதிர்ப்பை சந்தித்தாலும் இன்றைய நிலையில் அவையாவும் அனைவராலும் பின்பற்றப்படும் வாழ்க்கை நெறிகளாகிவிட்டன. 1870க்கு பிறகு ராமலிங்க அடிகள் வடலூருக்கு தெற்கே 2 மைல் தொலைவில் இருந்த மேட்டுக்குப்பத்தில் சித்திவளாக மாளிகை என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்தார். அங்கு பிரம்ம தண்டிகா யோகம் முதலான பலவிதமான யோக சாதனைகளை மேற்கொண்டார். 1873 அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு சித்திவளாக திருமாளிகை முன் கொடியேற்றி வைத்து கூடியிருந்தவர்களுக்கு நீண்ட அருளுரை வழங்கினார். அந்த அருளுரையே பேருபதேசம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின் பேசுவதை சிறிது சிறிதாக குறைத்து கொண்ட ஆன்மநேய இறைநெறி என்ற சிந்தனையில் அருந்தவ வாழ்ந்த வள்ளலார் 1874 ஜனவரி 30 தைப்பூச திருநாளில் வடலூரில் அவர் உருவாக்கிய சன்மார்க்க சபையின் ஓர் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு தான் அருட்பெரும் ஜோதியாக கண்ட இறைவனில் கலந்து ஜோதி வடிவானார். ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளில் ராமலிங்க வள்ளலார் ஜோதி தரிசன நாள் பெரிய அளவில் கொண்டாடப்படுவது வழக்கம். இதில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று மண்ணுலகில் பிறந்து ஜோதியாய் இறைவனோடு கலந்த அம்மகானை வழிபட்டு மகிழ்கின்றனர். வள்ளலாரின் வாழ்க்கை வரலாறு என்பது மிக நீண்ட நிகழ்வுகளை கொண்டது. அதன் சுருக்கத்தையும் முக்கிய நிகழ்வுகளையும் இந்த காணொளியில் தொகுத்து வழங்கியதில் எனக்கு மகிழ்ச்சி என்று கூறி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.